அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தொழுகையில் ஈடுபடும் பொழுது தமது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துபவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் இவ்வாறு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 750. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையில் ஈடுபடுபவர்கள் தங்கள் பார்வையை மேல் நோக்கி செலுத்தக்கூடாது என்பது இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தடை. பலரும் இந்த தடையை மீறி நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு இமாமாக முன்னின்று தொழுகை நடத்தக்கூடிய சிலர் இவ்வாறு தொழுகையில் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நபிமொழியை எடுத்துச் சொல்லி அவர்கள் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.